அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு ஆண்மை தகவலில் நாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பு தாங்க நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். ஆண்களுக்கு அதாவது ஆண்குறியை அதிக விறைப்புத்தன்மையோடு வைத்திருக்கவும், மேலும் 60 வயதிலும் துடிப்பான ஆண்குறியை தரக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவத்தை தாங்க நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். சரி வாங்க இப்போ இந்த மருத்துவத்தை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஆண்மை சம்மந்தப்பட்ட மருத்துவ குறிப்புகளுக்கு மறக்காமல் நம்மளுடைய மருத்துவக்கலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதற்காக ஒரே ஒரு செவ்வாழைப்பழம் எடுத்துருக்குறோம். ஒரு கனிந்த செவ்வாழைப்பழமாக எடுத்துக்காங்க. இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பல வகைகளில் அனைத்துமே பார்த்திங்கன்னா மருத்துவ குணங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம்தான். அதுலேயும் இந்த செவ்வாழைப்பழம் ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆண்மை சக்தியை அதிகரிக்கும். இந்த செவ்வாழைப்பழத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறது. இது நம்மளுடைய எலும்புகளை ரொம்ப ரொம்ப பலப்படுத்தக்கூடியது. அதே மாதிரி டெய்லியும் ஒரு செவ்வாழைப்பழம் நைட்டில் மட்டும் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நம்மளுடைய நரம்புகளை பலப்படுத்தும். இந்த செவ்வாழைப்பழத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு மிக்சி கப்பில் சேர்த்திக்காங்க. அதுக்கு பிறகு ஒரு 21 உலர் திராட்சை எடுத்துருக்குறோம். இந்த உலர் திராட்சையும் இந்த மிக்சி கப்லேயே சேர்த்திக்காங்க. அதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இது ஜூஸ் மாதிரி வர வரைக்கும் அரைச்சி எடுத்துக்காங்க. இந்த உலர் திராட்சை இந்த செவ்வாழைப்பழம் இந்த இரண்டையும் அரைச்சி டெய்லியும் சாப்பிடுங்க. அதாவது எப்படி சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. இப்படி சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடலில் பல நன்மைகள் என்பது ஏற்படும். குறிப்பாக ஆண்களுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேங்க, 100% 70 வயதானாலும் சரி உங்களுடைய ஆண்மை என்பது குறையவே குறையாது. அதே மாதிரி தாம்பத்தியத்தினுடைய இளமை என்பதும் குறையவே குறையாதுங்க. விரைப்புத்தன்மைக்கு பஞ்சமே இருக்காது. அவ்வளவு விரைப்புத்தன்மையை தரக்கூடியது. சுத்தமாக ஆண்குறி கொஞ்சம் கூட நாட்டமே இல்லாமல் இருந்தாலும் சரிங்க, நீங்கள் ஒரு 20 நாளைக்கு கண்டிப்பாக சாப்பிடுங்க. முழுமையான பலன் கண்டிப்பாக பெற முடியும். அதே மாதிரி உணவு பழக்கத்தையும் கொஞ்சம் மாற்றிக்காங்க. சத்தியமாக சொல்கிறேங்க, ஒரு 20 நாட்களிலேயே முழு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய மருத்துவக்கலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்புடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.